ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பர் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு இசேவை மையம் ரன் பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேமில் ஆப்ரேட்டர் ஐடி வாங்கியிருக்கலாம், ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் தான் இசேவை மையத்தை ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இசேவை மையத்தில் முன்னாடி பயோமெட்ரிக் லாகின் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணால் உடனே லாகின் ஆகிடும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் லாகின் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆப்ரேட்டர் ஐடி யார் பேரில் இருக்கோ அவங்க அவங்க கைரேகையை வச்சு லாகின் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இசேவை ஐடி ஓப்பன் ஆகும். இதுவே அந்த இடத்துல அந்த ஆப்ரேட்டர் இல்லைன்னா அவங்களால பயோமெட்ரிக் டிவைஸ் மூலமாக லாகின் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக நிறைய இசேவை ஆப்ரேட்டர்கள் இதுக்கான வழி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு டிஎன்இஜிஎஸ் சைட்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ரேட்டர் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணால் அவங்க அந்த ஆப்ரேட்டரை சேஞ்ச் பண்ணி தருவாங்க. அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய அப்டேட். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதேமாரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆப்ரேட்டர் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேட்டர் ஐடி யார் பேரில் இருக்கோ அவங்களும் இதில் சைன் போட்டிருக்கணும். இப்போ புதுசாக யார் பேருக்கு சேஞ்ச் பண்ண போகிறோமோ அவங்களும் இதில் சைன் போட்டிருக்கணும் இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த நியூ ஆப்ரேட்டர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு ஆப்ரேட்டர் இவங்களுடைய ஆதார் கார்டை இதில் ப்ரூஃபாக அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி இவங்களுடைய ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அட்டாச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெயில் பண்ணும்போது எந்த மாதிரி மெயில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயிலில் சப்ஜெக்ட்னு சொல்லி ஒன்று போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல சப்ஜெக்ட் நேமாக ஆப்ரேட்டர் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும். ஸோ கீழே மெசேஜில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி உங்களுடைய இசேவை யூசர் ஐடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே அட்டாச்மெண்ட் அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஓல்டு ஆப்ரேட்டர் நியூ ஆப்ரேட்டர் 2 பேர்த்தோடைய ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு, ஸோ இதையும் அப்லோட் பண்ணணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் இதையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த 4மே அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்இஜிஏ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் இதை மெயில் பண்ணணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸுடைய மெயில் ஐடி டீட்டெயில்ஸ் எதுவும் கிடச்சிச்சுன்னா அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் தான் பார்த்திங்கன்னா அதை நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கீழே இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா இதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்ரேட்டர் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா போன வீக்கே நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த குரூப்பில் போய்ட்டு நீங்கள் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் போட்டு அதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, ஸோ அதை பற்றி ஒரு டெமோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ரிக்வெஸ்ட் ஃபார் அப்டேட்டிங் த ஆப்ரேட்டர் டீட்டெயில்ஸ் இன் த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இசேவை போர்ட்டல்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஎஸ்சி நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் யூசர் ஐடி, இசேவை யூசர் ஐடி இது ரெண்டுமே ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓல்டு ஆப்ரேட்டர் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஓல்டு ஆப்ரேட்டர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமின் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இதை ஃபில் பண்ணிக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நியூ ஆப்ரேட்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய நேம் ஆதாரில் எப்படி இருக்கோ அந்தமாரி கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கீங்கன்னா ஒய்ஃப் தான் எப்போயுமே இசேவை ரன் பண்ணிப்பாங்க. அவங்க தான் எப்போயுமே இசேவையில் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிடுவாங்கன்னா அந்த ஒய்ஃபோட நேமில் பர்மனெண்ட்டாக இந்த ஆப்ரேட்டரை ஃபிக்ஸடாக இருக்கிறமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ இப்போ ஒய்ஃப் தான் எப்போயுமே ஆஃபீஸில் இருப்பாங்க. அவங்க தான் இசேவை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க பேர்லேயே பர்மனெண்ட்டாக இந்த ஆப்ரேட்டர் ஐடி இருக்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஈஸியாக
உங்களுடைய போர்ட்டலை வந்து லாகினும் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த நியூ ஆப்ரேட்டர் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆப்ரேட்டர் டீட்டெயில்ஸ், ஓல்டு ஆப்ரேட்டர் டீட்டெயில்ஸ் ரெண்டுமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து ரீசன் ஃபார் சேஞ்சிங் த டீட்டெயில்ஸ்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட ரீசன் என்னவோ அந்த ரீசனை வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் த டீட்டெயில்ஸ் ஆர் மேண்டரி டு அப்டேட் த ஆப்ரேட்டர் டீட்டெயில்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்டு ஏ ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆதார் கார்டு ஆஃப் த நியூ ஆப்ரேட்டர். ஸோ சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணும்போது வந்து அதுக்கான ப்ரூஃபாக வந்து ஆதார் கார்டு வந்து வைக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இது ரெண்டுமே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆப்ரேட்டருடைய சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ நியூவாக வந்து யார் ஆப்ரேட்டராக போட போகிறீங்களோ அவங்களுடைய சைன் இந்த இடத்துல வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து ஓல்டு ஆப்ரேட்டராக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஓல்டு ஆப்ரேட்டர் சிக்னேச்சர்னு கேட்டிருப்பீங்க, அந்த இடத்துல வந்து உங்களோட சைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான மெத்தட். ரொம்ப சிம்பிளாகவே வந்து இந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்து பண்ண முடியும். இப்போ எங்களோட டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரில் விசிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த நியூ ஆப்ரேட்டர் அண்ட் ஓல்டு ஆப்ரேட்டர் ரெண்டு பேர்த்தையுமே வந்து நேரில் விசிட் பண்ண சொல்லி அது மூலமாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து மெயில் மட்டும் பண்ணால் போதுங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து தனித்தனியாக டெலிகிராம் குரூப்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குரூப்பில் கூட ஷேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் எந்த மாதிரி சொல்கிறாப்லையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி உங்களுடைய நியூ ஆப்ரேட்டரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த பயோமெட்ரிக் லாகின் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்லேயும் சரி வீடியோஸ்லேயும் சரி கேட்டுட்டு இருந்தீங்க எப்படி ஆப்ரேட்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு. ஸோ அதுக்கான அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஆப்ரேட்டர் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட் வந்து பண்ண முடியும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி